ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரபல தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமாரை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். தயாரிப்பாளர்கள் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். இப்போ நடிகர்களுக்கெல்லாம் சம்பளம் ரொம்ப 100 கோடி 200 கோடி அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு ப்ரொடியூசர் சம்பளம் அவ்வளவு கொடுத்துட்டு அப்ப அந்த படத்துக்கான பட்ஜெட் அப்படின்னா அது இன்னும் எவ்வளவு இருக்கும்? திரும்பவும் அது அவங்க ரிலீஸ் ஆகி நல்லா ஓடி அவ்வளவு அமௌண்ட் வந்துருச்சுன்னா ஓகே, வரலன்னா அது மிகப்பெரிய லாஸ் தான். ஆனாலும் இந்த நடிகர்களோட சம்பளம் அப்படின்னு பெரிய அளவுல பேசப்படுது. அது உண்மையிலேயே அவங்களுக்கு அவ்வளவுதான் சம்பளமா, இல்லாட்டி அதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜினால அப்படி லீக் பண்றாங்களா? இல்லை, ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை. அவங்களுக்கு ஒரு படம் ஓடின உடனே சம்பளத்தை கூட்டி கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தயாராகிடுறாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்புங்க. ப்ரொடியூசர்ஸ்கிட்டே 1000 தப்பு இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்து பண்ணால், இப்போ 100 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு பட்ஜெட்டில் படம் எடுக்க குவாலிட்டியாக எடுக்க முடியாமல் போய்டும். நீங்கள் பெரிய செலவு 100 கோடி ரூபா கொடுத்தா 100 கோடி ரூபாய்க்கு ஈக்குவலாக செலவு பண்ணணும். இப்போ ஒரு பாகுபலின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அதுக்கு ஈக்குவலாக குவாலிட்டியாக எடுக்கிறாரு. சம்பளத்தெல்லாம் நார்மலாக தான் கொடுக்குறாரு. பாகுபலி மாதிரி உள்ள டைரக்டர்கள்லாம் அவ்வளவு அழகா பண்றாங்க. படத்தை தான் நம்ம கிராண்டியா இருந்தால் தான் மக்கள் ரசிப்பாங்க. ஆனா நடிகர்களுக்கே மொத்தமா கொடுத்தா படத்தை எப்படி குவாலிட்டியா எடுக்கிறது? இங்க அந்த தவறுகள் நிறைய படங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. அந்த படத்துல பெருசா இருக்காது, ஆனா நடிகர்கள் 100 கோடி 150 கோடிலாம் வாங்கியிருக்காங்கலாம் சொல்றாங்க. அதான் இதுக்கு ஒரு வரைமுறை கொண்டு வந்தோம்னா, அந்த சம்பளங்கள் கட்டுப்படுத்தாம இருந்தா குவாலிட்டியான படங்கள் கண்டிப்பா வராது. தயாரிப்புகள் கண்டிப்பா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அது நடக்க தான் செய்யும் கண்டிப்பா. அதே மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள் எல்லாம் நம்ம 80ல பார்த்திருக்கோம், 90ல பார்த்திருக்கோம். இப்ப வரக்கூடிய படங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த மாற்றம் மக்கள் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து மக்களோட மைண்டை மாத்திருக்கீங்களா? இல்ல, ஏன்னா இன்னைக்கு லவ் டுடே மாதிரி படமும் அந்த மாதிரி படங்கள் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு. நம்ம நல்ல படங்கள் கொடுத்தா ஓட மாட்டுது. எத்தனையோ சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வருது, ஆனா எதுவுமே இருக்கிற இடம் தெரியாம போயிடுது. இல்ல, நல்ல படங்களும் ஓடுது. இப்போ டாடானி ஒரு படம் வந்தது இடையில. நல்ல படங்கள் லப்பர் பந்தினி ஒரு படம் வந்தது. சில படங்கள் ஓட தான் செய்யுது. ஆனா சில டைரக்டர்கள் ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி, ஒரு போதை கடத்தல், வெட்டுக்குத்து, பெரிய பெரிய ஆயுதங்களெல்லாம் வன்முறையை தூண்டுறது, சண்டை போடுறது, இது இப்போ சமீப காலங்கள்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் ஓடுறது. அந்த டைரக்டர்கள் இப்படி சித்தரிக்கிறாங்கன்னு தான் நமக்கு தெரியல. மக்களுக்கு ஒரு ரத்தம் சிந்தாம, ரத்தம் அடித்தடி பெரிய வன்முறைகள் இல்லாத படங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக எவ்வளோ படங்கள் கொடுக்கலாம். இப்போ சுந்தர் சீலன்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. அவரெல்லாம் நல்ல படங்கள், ஒரு படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாமர் இருக்கும், விரசம் இருக்காது. எந்த பேய் படம் எடுத்தாலும், அரண்மனை எடுத்தாலும் நல்லா இருக்கும். அதில் ஒரு காமெடி இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு அழகு இருக்கும். படங்கள்னாலே நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கணும், ரசிக்க வைக்கணும். அந்த மாதிரி படங்களை எடுக்கணுமே தவிர ரொம்ப எனக்கு இதெல்லாம் ஜெயிலர் கூட பிடிக்கல. ஜெயிலரில் கூட அவ்வளோ ஆயுதங்களை வச்சு அந்த தாதா மேலே அவருக்கு ஒரு தாதா இருக்கார், பாம்பேயில் ஒரு தாதா இருக்காங்க, இந்த ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள், இப்படி நிறைய ஆயுதங்களால் தாக்குறதும் போதும். ரஜினியில் நல்ல அழகான படங்கள் கொடுக்கலாம், நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டோட நல்ல அழகான த்ரில்லிங் படங்கள். அப்படிதான் அண்ணாத்தன் ஒரு படம் கொடுத்தாரானா அது பெரிய அளவுல போலங்க. அதான் ஏதோ ஒரு படம் ஓடலங்கிறதுக்காக நம்ம இப்படிதான் போகணுங்கிறது கிடையாது. இந்த தலைமுறைக்கு அவர் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிட்டார், அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. ஒரு ஒரு லெஜெண்டு எவ்வளோ எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் ரசிகர்களுக்கு இப்படிதான் விரும்புவாங்கன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நல்ல என்டர்டெயின்மெண்ட் படங்கள் அவங்க நினைச்சாலாம் கொடுக்க முடியும். ஒரு 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 தெனாலினி ஒரு படத்தை கொடுத்தார் இல்லையா, யாரு, கமல், ஒரு பஞ்சாயத்தந்திரம், அவரே வேலைக்காரன், அது இதுன்னு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம்லாம் கொடுத்தாரு. யாரு, ரஜினி சாரே. அவர் அந்த மாதிரி ஒரு ரூட்டுக்குள்ளெல்லாம் ஃபேமிலிலாம் ரசிக்க வைக்கிற மாதிரி, குடும்பங்கள் குழந்தைகள் எல்லாம் நல்லா ரசிக்க, வன்முறை இந்த ரத்தம் சிந்துற கதைகள், டபுள் மீனிங், வேற இல்லைன்னா இப்போ சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் இல்லாமல் அவர் படம் கொடுத்தா கண்டிப்பாக ஓடும். ரஜினி நடித்தா ஓடும். ஆனால் அவரே அந்த ரூட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி கொண்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு கஷ்டமா. நம்ம இப்போ நான் அதை சொன்னோம்னா இவர் அப்டேட்டில் இல்லைம்பாங்க என்ன. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நல்ல ரசிக்கிற படங்களும் இப்பவும் ரஜினி வச்சு கொடுக்க முடியும். அவர் கொஞ்சம் அதில் தெளிவாகி அவர் நினைச்சா நடக்கும். அந்த மாதிரி படங்களுக்குள்ள அவர் வரணும். நல்ல படங்கள் அப்போ தான் வரும்.
நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேசினதுனால இன்னொரு விஷயம் கண்டிப்பா கேட்கணும். இப்போ அவரோட ரீசெண்டான கூலி படத்துல வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டாரை எடுத்து போட்டிருந்தாங்க. அது ஏன்னா ரஜினியை எல்லா இடத்துலயும் எல்லா மக்களும் பார்ப்பாங்க அப்படின்றது இப்ப குறைஞ்சு போயிருச்சு. ஸோ அவருக்கான வேல்யூ குறைஞ்சதுனால எல்லாரையும் எடுத்து போட்டு அங்கங்க ஓட வைக்கிறாங்களா, இல்ல அது எப்படி சார், அது எதனால அந்த மாதிரி பண்றாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடியும் படத்துல வந்து அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி எப்படியோ ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. முன்னாடி மாதிரி ரஜினினா ரஜினி, கமல்னா கமல் அப்படி இருக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு என்ன காரணம், என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவங்க இந்த இப்ப என்னன்னா ஒரு பேன் இந்தியா படம்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஹிந்தில இருந்து ஒருத்தர் கொண்டு வந்துட்டா ஹிந்திக்கு வித்துடலாம், ஓகே. தெலுங்குல இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து நாகார்ஜுனா கொண்டு வந்து அங்க வித்துடலாம், அங்க ஒரு பெரிய விலைக்கு போடும், இப்படி இப்படி ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த கணக்குல படம் எடுத்தோம்னா அந்த கணக்கு வந்து தப்பு தான். ஏன்னா அந்த லாங்குவேஜ்ல உள்ளவங்களுக்கு அந்த படத்தை ரசிக்க முடியாது கண்டிப்பா. இது வந்து பஞ்சர் ஓட்டுற மாதிரி தான். ஒரு வண்டியில் அங்கங்கே ஓட்ட விழுந்தா அங்கங்கே பஞ்சர் ஓட்டி வண்டி ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. அதான் நான் இப்போ தான் அதுக்கு தான் அந்த பதில் சொன்னேன். திரும்ப ரஜினி சார் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஒரு அண்ணாமலைன்னா அங்கே அண்ணாமலை சிங்கிள் ஆளாக தான் நின்னார். ஒரு பாட்சானா அங்கே ரஜினி சிங்கிள் மேனாக தான் நின்னார். அந்த படங்களை அவ்வளோ ரசித்தோம், அவ்வளோ ஓடிச்சு. நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் படம் ஓடுறங்காக அங்கங்கே ஒரு நடிகர்களுக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து இங்கே உள்ள ரசிகர்கள் நமக்கு ஒரு தரமான படங்களை ரசிக்கிறவங்களுக்கு நீங்கள் தவறான பணத்தை கொடுத்துடக்கூடாது. நீங்கள் நல்ல படங்களை கொடுத்த ஆட்கள் தான். எல்லா படமே நல்ல படங்கள் தான். வீரா நீங்கள் அந்த டைமில் வர வருஷ படங்கள் பார்த்தீங்களா, எல்லாமே நல்ல படையப்பா, எல்லாமே ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும். அப்போ அதே மாதிரி படம் உங்கள்கிட்ட ரசிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த கூலி மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிலர் மாதிரி அங்கே ஒரு தாதா இங்கே ஒரு தாதா, அவனை பிடி, இந்த நாட்டில் அவரை பிடி இவரை பிடின்னு பிடிச்சி அப்படி போட்டு ஒரு படத்தை நம்ம ரசிக்கிறாங்க. ஆனால் ஒரு முழுமையான ரசனை, ஒரு ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்துட்டு வரோமான்னா பாதி வரத்துக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆமாம், இப்போ நாமளே படம் பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபேமிலியோட போனால் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த வெட்டுக்குத்து அப்படின்னு சொன்னீங்க, அது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ரியல் லைஃப்லயே அந்த மாதிரி இப்போ எல்லாருமே கத்தி வச்சு ஈஸியா வெட்டிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் ரொம்ப அதிகமா இப்ப சினிமாவில் யூஸ் பண்றாங்க. தல அஜித்துமே வந்து ஒரு படத்துல ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி மாற்றம் வருது. இது வந்து மக்கள் கிட்ட ஒரு தப்பான ஒரு அப்ரோச் தானே சார் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டார் என்ன பண்றாங்களோ அதை பார்த்து மக்கள் கத்துக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது ஸ்டார்ஸ் எல்லாம் இப்படி அடிக்கிறது, வெட்டு குத்து பண்றது, தப்பு தப்பா பேசுறது, நீங்க சொன்ன மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறது, ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, இதெல்லாம் வந்து பண்றதுனால ஆடியன்ஸ்க்கு கொட்டி போதானே செய்வாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு சினிமாவுக்கு ஏதோ ஒரு ஸ்டைலுக்காக ஒன்று செய்தாரு, ரஜினி செய்தாரு, அவர் செய்தாரு, விஜய் செய்தாரு, இவரெல்லாம் செய்தாருலாம் ஓகேமா. ஆனா இது உண்மையிலேயே ஒரு தலைமுறையை அழிச்சிருவாங்கங்கிறது தான். ஒரு தலைமுறை சிகரெட்டு குடிக்கிறது எப்படி, தண்ணி அடிக்கிறது எப்படி, ஏமாத்திரி தண்ணி அடிக்க போகலாம், பீர் அடிக்கலாம், பீர் அடிக்க தப்பு இல்லைன்னு பேசுறது, அப்பா சரியில்லைன்னு சொல்றது. அதான் சொல்றோம் இல்லையா, ஒரு தலைமுறையை கெடுக்கிறதுக்கும் சினிமா பயன்படுத்துறோம், ஒரு தலைமுறை நல்லா ஆகுறதுக்கும் சினிமா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நாட்டமை படம் பார்த்தோம்னா பாசிட்டிவ், நீ நியாயமா வாழ்ந்தா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது. ஒரு சூரிய வம்சம் பார்த்தோம்னா உழைச்சா தன்னம்பிக்கை இருந்தால் உழைக்க முடியும் அப்படின்னு நல்ல படங்கள், அதில் கமர்ஷியல் எல்லாமே தான் இருக்குது. நகைச்சுவை இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாமே நம்ம எடுக்கிறது. கத்தியை வந்து காய்கறியை வெட்டி குழம்பு வைக்கவும் பயன்படுத்தலாம், கத்தி எடுத்து குத்தி கொலையும் பண்ணலாம். சினிமா வந்து அப்படி தான். நீங்கள் வந்து அதை நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல விதமாக ஓடின படங்கள் பல படங்கள் பெரிய ஹிட் ஆகிருக்குது. அந்த மாதிரி படங்கள் எடுக்க ஏன் முயற்சி பண்ணாமல் இருக்காங்கிறது தான் நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல இன்னைக்கும் ரசிக்க தயாரா இருக்காங்க மக்கள், மக்கள் தயாரா இருக்காங்க. நீங்க அதுக்குள்ள படங்களை தான் நீங்க தயார் பண்ணணும். நீங்க இதெல்லாம் அந்த காலங்கள்ல தான் அப்படி ரசிச்சாங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த காலங்களையும் ரசிப்பாங்க. அந்த படங்களை நீங்க தான் கொடுக்கணும். ரஜினிக்கு நல்ல ஃபில் என்டர்டெயின்மெண்ட், அழகான ஒரு படம் கொடுங்க, நல்ல நகைச்சுவையோட குடும்பத்தோட என்ஜாய் பண்ற மாதிரி. இன்னைக்கு நல்லா ரசிப்பாங்க, ஆனா பண்ண மாட்டாங்கிறாங்க. அவரையும் வந்து ஆக்ஷனுக்குள்ள அதுக்குள்ள இதுக்குள்ள கொண்டு வந்து, அதான் அந்த ட்ரக்ஸ் கடத்துறது, குடிக்கிறது, புது புது ஆயுதங்களால் தாக்குறது, இப்படி நம்மளே பார்க்க முடியாத ஆயுதங்கள்லாம் இருக்குது. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போதை கடத்தல், நிறைய விஷயங்கள் இப்போ அந்த மாதிரி புது டைரக்டர்கள், சின்ன டைரக்டர்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வந்திருக்காங்க. அது ரசித்தாலும் கல்ச்சரை இதனால ஸ்பாயில் ஆகிடுங்கிறது தான் என்னுடைய கருத்துக்கள். ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க. வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் ஓகே தான், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவாக தேட்டரில் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வரும்போது எல்லா இடத்துலையுமே அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. சின்ன பட்ஜெட் படம், சின்ன ஸ்டாரு, ஒரு டெபியூ அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேட்டர்ஸ், குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எதுக்காக அந்த மாதிரி ஒரு பாரபட்சம்? அதாவது
சின்ன படம் பெரிய படங்கிறது எல்லா காலத்துக்கட்டத்திலையும் இருக்குது. இருக்கு. ஆமாம், அந்த சின்ன படத்துலேயும் தரமான படங்கள் வந்து இப்பவும் நிறைய படங்கள். ஒரு கட்டா குஸ்தின்னு ஒரு படம் சின்ன பட்ஜெட்டில் ஒரு விஷ்ணு விஷால் பண்ணாங்க, எவ்வளோ நல்லா ஓடிச்சு. இப்படி நிறைய படங்கள் வந்து அந்த கதையினுடைய அம்சங்களை ரசிக்கிற விஷயங்களை கொடுக்கறதுல தான் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படி கொடுத்துட்டா நல்லா தான் ஓடும். அது அதில் தவறு பட்சத்தில் தான் சின்ன படங்களுக்கு ஆட்கள் வரல அதுன்னு சொல்கிறோம். சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம இருக்கிறது உண்மைதான். அது காலத்தை எப்பவும் அந்த காலங்கள் எல்லா காலகட்டத்திலையும் அது இருந்திருக்குது. அது இந்த நட்சத்திரங்கள் மோகம் வந்து இருக்கு இல்லையா, இப்போ விஜய் படம் வந்தால் எந்த படமும் அங்கே நிற்காது, அஜித் படம் வந்தால் எந்த படமும் நிற்காது, சிம்பு படம், தனுஷ் படங்கள், இப்படி பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது மற்ற சின்ன படங்கள் வந்து கஷ்டம்தான். அதை மீறி அது போராடி எப்படி ஒரு திமிங்கலங்களும் பெரிய பெரிய மீன்களும் இருக்க இடத்துல ஒரு சின்ன சின்ன மீன்களும் வாழ்ந்து ஆகணுங்கிற மாதிரி ஏதாவது வந்து தப்பிச்சு வந்தால் உண்டு. சின்ன படங்கள் பெரிய படங்கள் கூட வராமல் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. தனியாக தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு சில படத்துக்கு அது பண்ணாதான் போகுன்ற மாதிரி இருக்கு. பெரிய ஆட்கள் படத்துக்கு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கான ரசிகர்கள் எப்பவுமே இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அது பண்ணி தான் படம் போகணும் அப்படின்றது இருக்கு. அதனால மற்ற சின்ன படங்கள்லாம் இருக்கிற இடமே வந்து தெரியாம இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் அது பத்தலை, ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஆட் பத்தலை. ஸோ அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரிய படங்களுக்கு என்னன்னா நடிகர்களே ஒரு பெரிய பப்ளிசிட்டி தான். நடிகர்களே ஒரு பப்ளிசிட்டி ஆகும்போது சின்ன படங்களுக்கு கண்டிப்பா பப்ளிசிட்டி பண்ணி தான் ஆகணும். சின்ன படங்கள்னா வெளியே தெரியாம போயிடும். எல்லாத்தையும் விட நீங்க வந்து படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படனாலும் படுங்க, அதுக்காக நீங்க 100% எவ்வளவு உழைச்சாலும் சரி நல்ல படம் படத்தை அழகா எடுத்துடணும். அது முழு மூச்சோட அந்த படத்தை எவ்வளவு குவாலிட்டியா எடுக்கணும், திரும்ப 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 100% குவாலிட்டியா எடுக்கிறதுக்கு தான் நீங்க உழைச்சிட்டீங்களா. அந்த படம் நல்லா வந்திருக்குன்னா எப்படி இருந்தாலும் அது ஓடிடும். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு பேர் கிடச்சிரும், விமர்சனத்தில் நல்லா வந்துடும். நல்ல படம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். அதனால் நீங்கள் உங்களுடைய முழு கவனமும் படத்தில் தான் இருக்கணும். இது என் வாழ்க்கை, இது முதன்மை படமாக தான் இருக்கணும். இதில் புதுசாக என்ன பண்ண போகிறேன், ரசிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு முழு உடல் பொருள் ஆவி முழுக்க அதில் நீங்கள் செலுத்துனீங்களா தான் ஒரு சாதாரண படங்கள் சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகும். அங்கே குவாலிட்டிக்காக நீங்கள் முழுக்க உழைக்கணும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கணுங்கிறத நான் சொல்றேன். இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்கு ஈக்குவலா பெரிய பெரிய டைரக்டர்ஸ்க்கு ஈக்குவலா வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் வந்திருக்காரு. அவரோட ஒவ்வொரு படமும் 100 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய குடும்ப பாங்கான கதைகள் வரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. நீங்க அவரோட படமும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதீப் ரங்கநாதனோட டைரக்ஷன், அவரோட அந்த ஆக்டிங் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு? இல்லை, அவர் பார்க்க ஒரு நம்ம ஊருக்காரர், நம்ம வீட்டுக்காரர் போல, நம்ம வீட்டில் சாதாரண ஒரு பையன் மாதிரி பழகுற மாதிரி. இன்னைக்கு இருக்க கரண்ட்டு என்னென்ன இது இருக்கோ அதை கொஞ்சம் டச் பண்ணி ஒரு யதார்த்தத்துக்குள்ள வந்துடுறாரு. யதார்த்தத்தை மீறி என்ன பண்ணுறாருன்னா பிடிக்கிற விஷயங்கள், இன்னைக்கு கரண்ட் டாபிக் என்ன இருக்குது அதை கரெக்டாக டச் பண்ணுறாரு. கரண்டாக இருக்கிற சிக்கல்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அது இந்த யூத்து பசங்களை ரசிக்கிற விஷயங்கள் அதில் நிறைய வச்சிடுறாரு. அதனால தான் அவர் படங்கள் இப்போ லவ் டுடே எல்லாம் அப்படிதான். அவர் படங்கள் எல்லாமே அந்த அதுக்குள்ள அந்த வேவ்ல இருந்து கரெக்டாக பிடிச்சி. அவர் ரொம்ப வன்முறை படங்கள்லாம் எடுக்கிறது கிடையாது. அவர் கொஞ்சம் வேணா கிராஜுவலாக ஒரு இன்னைக்கு இருக்க தலைமுறைக்குள்ள இருக்கிற சிக்கல்களை கரெக்டாக கை வச்சிருக்காரு. அது எல்லாருக்கும் கை வைக்க முடியாது. அது அவர் ஒரு நல்ல டெக்னிக்கலான நல்ல ஒரு பாயிண்ட்குள்ள தான் போறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆமா. ஸோ அதே மாதிரி நீங்க நிறைய நடிகர்கள் கூட வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில நடிகர்களை பத்தி உடனே ஒரு வார்த்தையில டக்குன்னு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்வீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சார். விஜய் சார் வந்து ஒரு சொன்ன டைமுக்கு வருவார். ஒரு பொலைட்டான ஆளு. ஷூட்டிங்கில் அவரால் எந்த தொந்தரவும் இருக்காது. ஷூட்டிங் கிளியராக நடக்கும். அவர் படம்னா கண்டிப்பா கிளியரா ஷூட்டிங் நடக்கும். இது அவருடைய பிளஸ். மைனஸ்னா என்ன சொல்லுவீங்க விஜய் கிட்ட? விஜய் மைனஸ்னா யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டாரு. வேற என்ன ரொம்ப சொல்ல முடியல. ஆமா. ஓகே. கமல். கமல் சார் வந்து ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப உள்ள புகுந்து விளையாடுவார். எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்பாரு. ரொம்ப டவுட் அவருக்குள்ள இருக்கும். ஆனா நல்ல டெடிகேட். அவர் இன்னைக்கும் ஒவ்வொன்றும் தேடுதல் இல்லை, புதுசு புதுசாக ஏதாவது பண்ண முடியுமா டைலாக்ல, எல்லா விஷயத்திலும் விஷுவலாக எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைப்பார். அவ்வளோ ஈஸியாக அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. அவர் ஒரு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சினிமாக்குள்ளே. அப்படி ஒரு செட்டுக்குள்ளே வந்துட்டாலே அப்படி வேற ஒரு இதில் இருப்பார். எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவார்,
கேள்வி கேட்டு டைரக்டர்கள்ட்ட அவ்வளோ விவாதம் பண்ணுவார். ஓகே. அது அந்த சினிமாவை அவர் நேசிக்கிறன்னு அர்த்தம். ஓகே. விஜயகாந்த் சார் பத்தி சொல்லுங்க சார். விஜயகாந்த் வந்து ஒரு கடின உழைப்பாளி. ஒரு இரவு பகல் பாராம காட்டா மாதிரி உழைப்பாங்க இல்லையா. நைட் 2 மணி வரை ஷூட்டிங்கில் இருப்பார். நானே ஆச்சரியமா இருக்கும். நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாளைக்கு எப்படி ஷூட்டிங் நடக்க போகிறோன்னா, நாளைக்கு காலையில் 8 மணிக்குன்னா 8 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கண்ணெல்லாம் சிவந்து இருக்கும். கரெக்டாக வந்துடுவார். அந்த உழைப்பு எத்தனை டபுள் ஷிஃப்டிங் ட்ரிபிள் ஷிஃப்டிங்னாலும் அந்த உழைப்புக்கு தயங்க மாட்டார். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சாரு. நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கெல்லாம் அவர் தான் நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தார். நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் ஈக்குவலா நடத்துறது அப்படின்னு அது அவர் மட்டும் அது தான் அவரு பண்ணாரு. எல்லாத்துக்கும் நல்ல சரியான சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பாரு. எல்லாத்தையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா கேட்பாரு, கோவப்படுவார். ஆனால் கோவமே அவருக்கு ஒரு நல்ல குணம்னு சொல்லு. வாப்பா அப்படி இப்படி கூப்பிட்டு உடனே அதை சரி பண்ணிவிடுவார். நிறைய நல்ல குணங்கள் அவர்கிட்ட உண்டு. அவர் படமும் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. சூப்பர் ஸ்டார் சார். சூப்பர் ஸ்டாருக்கு அவர் வந்து அப்படிதான். எங்கனால இந்த எதுக்குமே ஒரு இது பண்ண மாட்டார். இது வேணும் அது வேணும் அந்த அடம் பிடிக்கிறது. ஷூட்டிங்னாலே சுறுசுறுப்பாக சாடி ஓடி வந்துடுவார். அது எனக்கு கேரவன் வேணும் அது வேணும் இது வேணும். டக்குனு ஒரு ட்ரெஸ் மாற்றினா கூட யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஒரு பக்கத்தில் டக்குனு இது பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஓகே ஷார்ட் எடுங்க அப்படின்ட்டு வந்துடுவார். ஷூட்டிங் எக்காரணம் கொண்டாலும் தன்னால் நிற்கணுங்கிறாரு. எந்த காலத்துலையும் அவர் அதை நினைக்க மாட்டார். ஒரு ப்ரொடியூசருக்கு கஷ்டம் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் நடக்கலைன்னா திடீர்னு வேற பிரச்சனைகளால் அந்த ஷூட்டிங் நடக்கலைன்னா நம்மளால பாதிப்புங்கிற அந்த இது பயம் எப்பவுமே அவருக்கு இப்பவும் அது இருக்குது. அதுதான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அவர் எப்பவுமே சிம்பிள்னு சொல்றாங்களா? அது சிம்பிள் தான். அவர் சிம்பிள். ஷூட்டிங்கில் அவரால் எந்த தொந்தரவும் இருக்காது. அவர்கிட்ட ஒரு ஒன்ஸ் கதையை கேட்டுட்டாருன்னா அது கடைசி வரை அந்த கதைக்காக அவர் எதை பற்றியும் அதுக்கு பிறகு இது பண்ண மாட்டார். கரெக்டாக ஷூட்டிங் வருவார், கரெக்டாக பண்ணுவார். எந்த கெடுபிடிகள் இருக்காது. அவர் சூப்பர் ஸ்டார்னு தான் பேர், கெடுபிடிகளே இல்லாத. நான் 2-3 படங்கள் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். அந்த விஷயத்தில் அவர் வந்து என்றைக்குமே ஒரு ஜெம்மு தான். படத்துக்கு கால் ஷீட் கொடுத்தா நீங்கள் நம்பி இருக்கலாம். ஓகே. ஓகே. பிரபு சார் ஒரு தங்கமான மனுஷன். அவர் வந்து அவர் கள்ளங்கப்படம் இல்லாதவர். உடம்பு தான் அவருக்கு கொஞ்சம் பெருசே தவிர மனசு ரொம்ப அவரை வச்சு நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் 2-3 படம். யாருமே கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டார். வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து எல்லாருக்கும் காடை கவுதாரி எல்லாத்தையும் வச்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். சாப்பாடு அவர் வீட்டில் இருந்து கொண்டு வருவார். கேரியர் எடுத்து கொண்டு வர சொல்லுவார். நல்ல விசு கெட்டதுன்னா அவர்கிட்ட தைரியமாக சொன்ன வந்துடுவார். வீட்டு ஃபங்க்ஷனோ எதுவோ தன் கூட ஒர்க் பண்ண ப்ரொடியூசருக்காக ஒன்று நல்லது கெட்டணும் எதுக்குனாலும் வந்து நிற்கிற ஒரு தங்கமான பிள்ளை. சிவாஜி ஃபேமிலியில் வந்ததில் ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு பிரபு சார். அவருக்கு பேச்சு எப்போ பார்த்தாலும் அந்த அன்போட தான், வாயா எப்படியா பெரிய ஆளா நீ அப்படி இப்படி அந்த உரிமையோட பேசுகிற ஒரு நல்ல பாங்குள்ள ஒரு அதான் சொல்கிறோமே ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் பிரபு. இது வரைக்கும் நாம வந்து நடிகரை பத்தி பேசியிருக்கோம், சினிமா பத்தி பேசியிருக்கோம். நடிகைகள் அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் சரி, ஏன்னா அதுவும் நீங்க நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ரம்யா கிருஷ்ணன் முக்கியமா அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு புதுசாக தான் சொல்கிறோம் இல்லையா. நல்ல நல்ல கேரக்டர் கிடைச்சா அவங்க அதுக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடியவங்க. காசு கூட வாங்க மாட்டாங்க. சில சம்பளம் கூட வாங்காம கூட பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம், ஒரு ராஜமாதாம் அண்ணி ஒரு கேரக்டர்லாம் அவங்களால பண்ண ஒரு பாருங்க ஒரு வில்லியாக யாரும் நடிக்க ஒத்துக்கலை நிறைய ஒரு படையப்பாவில். அந்த நீலாம்பரி கேரக்டர் இந்த மாதிரிலாம் அவங்க புதுசாக எதுவுமே புதுசாக கிடைச்சுன்னா நடிப்புக்கு தீனி கிடைச்சுன்னா அதுக்காக இதையும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன். அதே மாதிரி இப்போ கேரவன் கல்ச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல சார், அதை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா அதுக்காகவே ஒரு அமௌண்ட் செலவாகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதா நிறைய நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அது எதனால அப்படி ஆகுது? கேரவன் வந்து இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத இதுவாக ஆயிடுச்சு. யாராலையும் அது இனி தடுக்க முடியாது. ஏன்னா கேரவன் இல்லைன்னா ஷூட்டிங்கே நடக்காதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது காலத்தின் சூழலில் உருவாகின காலம் செய்த கோலமடின்னு சொல்ற மாதிரி காலத்தால் நடத்தப்பட்ட ஒரு இது. நிறைய பேர் என்னன்னா இப்போ ஒரு ஷூட்டிங் முடிச்சோன்னா வெளியே முன்னால் அழகாக காற்றோட்டத்திலலாம் இருந்து ரசித்து பேசிட்டு செட்டுகளில் உள்ளவங்க எல்லாம் ஜாலியாக பேசிட்டுலாம் அப்படியே இணையில் இருந்து எல்லாம் பண்ணி ஷூட்டிங்லாம் நடத்தின காலங்கள்லாம் இருக்குது. நானே பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. உடனே ஷூட்டிங் முடிஞ்சோடனே ரூமுக்குள்ளே போகிறது, அவங்க பர்சனல் இதை பண்ணுறது செய்கிறது, அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிடுறது, ஃபோன் பண்ணுறது, இப்படி இந்த கல்ச்சர் மாறிடுச்சு மேடம். இனி இதை வந்து நீங்கள் கேரவன் இல்லாமல் எதுவுமே ஒரு ஷூட்டிங் நடக்காது. உங்களோட படங்கள்லாம் எப்படி சார் கேரவன்லாம் அப்போவுமே அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக இப்போ கேரவன் கொடுத்து தான் பண்ணோம். வேறு வழியே கிடையாது. நம்ம போக்கு ராஜா, ஜெயில், இப்போ இது படம் வர நம்ம தான் பண்ணோம். புலி எல்லாம் புலியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கேரவன் இருக்கும்.
ம். எல்லாருமே கேரவன் இல்லாமல் யாருமே எதுவும் பண்ண முடியாது. ஓகே. நம்ம கொடுக்கலன்னா அங்கே பிரச்சனை ஆகிடும். ஓகே. அது அந்த பிரச்சனை பண்ணி ஷூட்டிங் இடையில நிப்பாட்டுறதுக்கு இல்லை எதையாவது ஒரு வயிற்று வலின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ம். இல்லை ஏதோ ஒரு ஈவோ காரணத்துக்காக போயிட்டாங்கன்னா ஷூட்டிங் நின்றுடும். ஆமா. அப்போ ஒரு கேரவனுக்காக ஷூட்டிங் நிற்கிறத நம்ம யாருமே விரும்ப மாட்டோம். ஓகே. அதனால வேற வழி இல்லாமல் ஆயிடுச்சு மேடம். ஓகே. அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் புலி படத்துல பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவோடும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏதாவது ஒரு வித்தியாசம்? கமல் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ இப்ப இவங்களை வச்சும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன வித்தியாசம் வந்து நீங்க பாக்குறீங்க? ஏன்னா பொதுவா அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆட்டிடியூட் ஹீரோயின் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அந்த மாதிரி ஆட்டிடியூட் அப்படிதான் இருப்பாங்களா? இல்லை அவங்க ஒரு ஜாலியான ஒரு காமெடியாக தான் வருவாங்க. வந்தாலே இது சார் இது எப்படி இருக்குங்க, அந்த பூவை பூவை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு ஒரு அது கமல் சாருடைய அந்த டேலண்ட் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல. நல்ல டேலண்ட், நல்ல கேரக்டரு, எப்பவுமே சிரிச்ச முகத்தோட காமெடியாக பேசிட்டு தான் இருக்கும். ரொம்ப வெகுளித்தனமான பெண். அது ஆட்டிடியூட்லாம் இல்லை அந்த மாதிரி நல்ல ஜாலியான பொண்ணு, நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். நடிக்கணும், பெரிய இடத்துக்கு பெரிய ஆளாகணுங்கிறதெல்லாம் எண்ணங்கள்லாம் இருக்கு, புதுசா சிந்திக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கு. அவங்க அப்பாவுக்கு இருந்த அவர் வந்த காலகட்டங்கள் வேற, அது படி தான் வரணுங்கிற இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு மாற்றங்கள், அவங்க ஒரு பாணி, இவங்க ஒரு பாணி. ஆனா ஒரு ஜாலியான பெண் அது. ஆமா. ஓகே. அந்த படத்துல ஸ்ரீதேவி மேம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்கள பத்தி ஒரு ஸ்ரீதேவி மேம் ரொம்ப டெடிகேட். அவங்கள மாதிரி ஒரு டெடிகேட் பார்க்கவே முடியாது. அதுலயே இருந்துட்டு இருப்பாங்க, கண்ணாடி பண்ணன்னு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம உள்ள போகும்போது அப்படி பார்ப்போம். ஒரு நீளம் அந்த படத்துல ஒரு கேரக்டர், அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி அதை உருவாக்கியிருப்பாங்க. அதையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு இன்னும் பெரிய கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமோன்னு தான் எனக்கு இது டைரக்டருடைய இதில் அவங்க அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் சின்னதாகிட்டோன்னு எனக்கு வருத்தம் இருந்தது. ஆனால் ரொம்ப டெடிகேட் ஆனவங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, தமிழ் மக்களை ரொம்ப நேசித்து பேசுவாங்க. நான் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கணும், எனக்கு கொடுத்து வைக்கலன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க பாம்பேயில் போயிருக்கனால எனக்கு இந்த தமிழ் ரொம்ப, இந்த மண் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இங்கே தான் நிறைய வீடுகள் இருக்குது, இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். தமிழ் மக்கள் மீது அவங்க ரொம்ப அன்பும் பாசமும் கொண்டவங்க ஸ்ரீதேவி. ஆமா. ஓகே. அதே மாதிரி அந்த காலகட்ட நடிகைகள், இந்த காலகட்ட நடிகைகள் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? இல்லை, இன்னைக்கு உள்ளவங்க ரொம்ப பக்க கமர்ஷியல் ஆயிட்டாங்க. எல்லாம் எல்லாம் ஒரு டெக்னாலஜி வளர வளர அவங்களுடைய போக்குகள், மனோபாவங்கள் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை. அவங்க அந்த காலத்துல எல்லாருமே இப்போ எல்லாருமே ஒன்றா இருந்து சேர்ந்து சாப்பிட்றது, காமெடியாக பேசுறது, ஒரு எல்லாருமே ஒன்று ஒரு குடும்பம் போல இருந்தது. இப்போ கொஞ்சம் அந்நியப்பட்டிருக்காங்களோன்னு தோணுது நடிகைகள்லாம். ஆனால் நல்லா தான் ஜாலியாக பேசுகிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் அந்த பக்குவம், அந்த ஒரு ஒரு ஜாலியாக குடும்பத்து மாதிரி இருந்த இது இன்னைக்கு இல்லை. எல்லாருக்கிட்டையும் எல்லா நடிகைகளும் பழகிறது கிடையாது, நெருங்கி போகிறது கிடையாது. அவங்க வந்தால் நடிக்கிறது, அதுக்கு பிறகு அப்படி கட்டாயிட்டு அப்படி போயிடுறது, அப்படி இருக்குது. அந்த காலத்துல தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். சரோஜா தேவி காலகட்டங்கள்ல இவங்க எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி நல்லா ஜாலியாக, நல்லா எல்லாரும் கூட நல்ல ஜோவியலாக இருக்கிறது மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த இது கொஞ்சம் கம்மி தான்ங்கிற போல தோணுது. ஆமா. ஓகே. அதே மாதிரி ப்ரொடியூசரா, இப்போ நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக வராரு அப்படின்னா என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும்? எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து கதை கேட்பீங்க? அதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் கொடுப்பீங்களா? உங்களோட அவுட்புட் அங்க வருமா, இல்லாட்டி அவங்க நினைக்கிறது தான் வருமா? ஒரு டைரக்டரை சுதந்திரமா விட்டாதான் அந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கும். கதை கேட்கறதுல நம்ம பல முறை கேட்கலாம், பல ஆட்கள்கிட்ட கேட்கலாம். ஒன்ஸ் ஒரு கதையை கேட்ட பிறகு நம்ம அவங்ககிட்ட ரொம்ப தலையிடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்கன்னா ரெண்டோருடைய சொல்கிறதுலையும் குழப்பங்கள் ஆகி நல்ல கண்டென்ட்டு சில விஷயங்கள் நீங்கள் விவாதத்துக்குள்ளே இருக்கலாம். விவாதம்னா கதை டிஸ்கஷன் பாங்களே, அந்த விவாதத்துக்குள்ளே இருந்து நல்ல கருத்துக்கள் ஏதாவது சொல்லலாமே தவிர ஒரு படைப்பாளியுடைய அவங்க நினைக்கிறத நம்ம நிறைய மாற்றிடலாம், செய்யலாம்னு நினச்சா அந்த கதை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் அது கிடையாது. ஒரு கதை கண்டென்ட் அவங்க நல்லா ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். அது திறமையாளர்கள்னா அவங்க நல்லபடியாக எடுத்து தந்துடுவாங்க. அதுலேயும் நிறைய டைரக்டர்கள் முதல்ல கதை சொல்கிறது ஒன்று, நடத்துறது ஒன்றா இருந்ததுன்னா அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி பண்ணுறவங்க அந்த சினிமாவுக்கு செய்கிற துரோகம்னு நான் நினைக்கிறேன். பலர் அப்படி செய்து அவங்க வீழ்ந்து போனதையும் பார்த்துருக்கேன். உண்மையானவங்க என்னென்னா, நான் அந்த கதைக்காக சொன்னதை நல்லபடியாக அதை மெருகுபடுத்தி நல்லபடியாக எடுத்து கொடுத்தா தான் அது சினிமாவுக்கு செய்கிற ஒரு நல்ல செயல். அதை செய்யாதவங்க தோற்று போயிருக்காங்க நிறைய பேர். ஓகே. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஏதாவது இருக்கா? நீங்கள் அடுத்து என்னென்ன? ஆமாம், நம்ம ஒரு நல்ல படம் நானும் டைரக்ட் பண்ண போகிறேன். அதுக்கான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. 9ல குரு பார்ட் 2 ஒரு படம் எடுக்க போகிறேன். என்ன படம் சார்? 9ல குரு பார்ட் 2. 9ல குரு. ஓகே. ஆமாம் ஆமாம். சர்க்காரிய பாடசாலைன்ட்டு ஒரு
அரசு பள்ளி சம்பந்தமான ஒரு கதை. ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இடையில நடக்கிற ஒரு கதையை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன். 2-3 படம் பண்ணணும்னு ஆசையில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் வெகு விரைவில் அந்த அந்த அறிவிப்புகள்லாம் வரும், சீக்கிரத்தில் வரும். ஓகே சார். இப்போ நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புது படங்கள் வருது, இருந்தாலும் ரீரிலீஸ் பண்றது அதை விடவே அதிகமா போயிட்டு இருக்கு. கில்லி படம் நல்லா போச்சு. ஸோ நீங்க வந்து விஜய் சாரை வச்சு புலி பண்ணிருக்கீங்க. இப்போ புலி ஏதாவது ரீரிலீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த திட்டங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ டிவியில் வரும்போது அதனுடைய டிஆர்பி ரேட் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து இந்த குழந்தைகள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதனால இப்போ வந்து ஃபேமிலியோட அந்த படம் வந்து அது ஒரு ரசிக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த படத்தை கண்டிப்பாக நம்ம ரிலீஸ் பண்ணணுங்கிற அந்த ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. டெஃபரெண்ட்டாக அது ஒரு வேற ஒரு இன்னும் அதனுடைய அழகுபடுத்தி அது கண்டிப்பாக புலிங்கிற படம் வந்து டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் படம், டோட்டல் ஃபேமிலியோட ரசிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதனுடைய வேலைகளை அடுத்த கட்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. விஜயை வந்து நீங்க நடிகரா நிறைய பார்த்துருக்கீங்க. அவரோட வளர்ச்சியில நீங்க நிறைய பங்கு வகிச்சிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்துட்டு அவர் அரசியல்ல போயிருக்காரு, ஒரு முழு நேர அரசியல்வாதியா மாறி இருக்காரு. எப்படி இருக்காரு இப்போ நடிகராகவும் அரசியல் தலைவராகவும்? என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? நடிகராக இருக்கும்போது அவர் வந்து சினிமான்ட்டு இருந்தார். சினிமா சம்மந்தப்பட்ட அந்த மூட்லேயே இருந்தார். இப்போ மூடு மாறி இருக்கு கொஞ்சம். இப்போ வேற ஆட்கள்லாம் பார்க்குறாங்க. இது ஒரு புது உலகம் இல்லையா அரசியல். அதனால அவர் கேரக்டர்ல இப்போ வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு. அவங்க நினைக்கிறதெல்லாம் சினிமாவில் நடத்திடலாம், அரசியல் நடத்த முடியாதுங்கிறத அவர் இப்போ உணர்ந்துகிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. சினிமா உலகம் வேற, அரசியலுங்கிறது வேற. சினிமா வந்து உதாரணத்துக்கு சினிமாவும் சொர்க்கம்தான், அரசியலும் சொர்க்கம்தான் அவருக்கு. ஆனால் ரெண்டுலேயும் வேற ஆட்கள் இருக்காங்கிறதான் உண்மை. அவர் பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கார், தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார். புலி படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு சில காட்சிகள்லாம் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க, டெலீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சேர்க்கலை அப்படின்னு. இனி வரக்கூடிய ரீரிலீஸில் அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி போடுவீங்களா, இல்லை அப்போ எப்படி இருந்ததோ அதே அப்படியே மாற்றி போடுவீங்களா? இல்லை, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு இதை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அதில் அதை பார்க்காதவங்க, ரசிக்க முடியாதவங்க நிறைய ஸ்ரீதேவி போர்ஷன் அதெல்லாம் நிறைய இருக்குது. அதில் அதெல்லாம் நம்ம திரும்ப கொண்டு வந்து அவங்களுக்கு ரசிக்க முடியாத விஷயங்கள் அதில் இருக்குது. டெலிட் பண்ண சீன்கள்லாம் இருக்குது. அதை நம்ம ஒரு போர்ஷனாக நம்ம கொடுக்க ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கோம். அது கண்டிப்பாக நம்ம அதை கொடுப்போம். ஒரு பாட்டு அதில் டெலீட் பண்ணோம், அதையும் நம்ம கொடுக்க ஐடியா இருக்குது. அந்த மாதிரி படம் எடுத்துட்டு அதை டெலீட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அந்த காலகட்டத்தில் இது கொஞ்சம் போர் அடிக்குமோ, இதில் ஏதாவது காரணங்களுக்காக நம்ம அந்த டைமில் அதை பண்ணிவிடுவோம். ஆனால் அதுவே அது நல்லா தான் இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், அதனால் திரும்ப நம்ம கொடுக்கும்போது இவ்வளோ நல்ல விஷயத்த எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு இப்போ சிலது அப்படி பிடிக்குது நிறைய. அதனால் அந்த இதை நம்ம கொண்டு வரலான்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்க இப்போ லாஸ்டா வந்த படங்கள்ல நீங்க பார்த்து ரசிச்ச படம் எது? ரப்பர் பந்து. அதே மாதிரி வாழைன்னு ஒரு படம் வந்தது சார், அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு. ஆனா அதுல நடிச்சவங்க எல்லாம் ஏன் பெரிய அளவுல பேசப்படல, அவ்வளவா வளரலையா? வளரலன்னா அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம், சிறந்த படம் தான். அதான் சில படங்கள் வந்து அதான் சொல்றோம்ல, கமர்ஷியலாக ஏதோ அந்த கமர்ஷியல் ஆட்கள் கண்ணுகளில் படாம போயிருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு அந்த அந்த கேரக்டர்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்சவோ இல்லை சினிமாவுக்கு பிடிச்ச கேரக்டராகவோ இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கலாம். ஆனால் வாழை நல்ல படம், அவ்வளோதான். இப்போ நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாரும் வந்து அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க ஒரு சிலர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு தாட் இருக்கா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு? அப்போ நான் அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணத்துல தான் கலப்பை மக்களுக்கு ஒன்று தொடங்கியிருக்கேன். தொடங்கி மக்கள் இயக்கம் அதை வச்சு தொடங்கி தான் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, கோயம்பேட்டில் ஒரு பெரிய ஒரு அங்கே நடைபாதை வியாபாரிகளுக்கு, பெண் வியாபாரிகள், அவங்களுக்கு கொடை இல்லாதவங்களுக்குலாம் அதெல்லாம் நிறைய இன்னைக்கு பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். தள்ளுவண்டிகள் பண்ணி கொடுத்துருக்கேன். இது நான் ரெகுலராகவே பண்ணிட்டு இருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, பல பள்ளிகள் கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 40 அரசு பள்ளிகள், கலையரங்கங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். சும்மா வெறுமனே பேச்சு கிடையாது, நீங்கள் அங்கெல்லாம் கல்வெட்டுகளே இருக்குது. சும்மா ஒரு சாதாரணமான சொந்த ஊர் அந்த சைடு. அதனால அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஆசையும் வேகமும் கோபமும் எனக்கு இருக்கு. அது நான் சினிமாவில் இருந்தாலும் அதை தாண்டி அதில் தான் எனக்கு இப்போ ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்குது, சந்தோஷமா இருக்கு. அது இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எப்படி முடியுதுன்னெலாம் கேட்பாங்க. நான் நிறைய உழைக்கிறேன்,
அதெல்லாம் கட்டணுங்கிறனால உழைக்க முடிஞ்சுது. கலப்பைங்கிறது ஒரு சமுதாய அக்கறை கொண்ட ஒரு பேர். கலப்பைன்னா நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க, இல்லை விவசாயிகளின் சின்னம். அந்த பேரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வர அதுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் தந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல அரசியல் சக்தி அதை கொண்டு வரணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. அப்போ நீங்க தாவேக்கால இணைந்து அங்க ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி உங்களுக்கு அழைப்பு வந்துச்சுன்னா போவீங்களா? அழைப்பு வந்தால் கண்டிப்பாக போவேன். இப்போ விஜய் கூப்பிட்டா யார் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் கூப்பிடக்கூடிய அளவுக்கு அவருக்கு கூட இருக்கவங்க பக்குவப்படுத்தணும். இப்படி ஒருத்தர் இது பண்ணுறாரு, அவருடைய செயல்பாடுகள்லாம் இப்படி இருக்குது, நம்ம கூப்பிட்டுக்கலான்னுட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும். அது எப்படி சொல்கிறாங்களா சொல்லலையா, சொல்லலைனாலும் நம்ம இயக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கலப்பை மக்கள் இயக்கம் என்னுடைய பணி என்றைக்குமே அது தெளிவாக போயிட்டு தான் இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். பொதுவாக சினிமாவை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். ப்ரொடியூசராக அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது இப்போ நீங்கள் சொல்லி தான் நிறைய விஷயம் தெரிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.